வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு அதிக சுவையான கொய்யா பழங்கள் வேண்டும், ஆனால் எந்தவித பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தெளிக்காமல் இருக்கணும். உங்களுடைய வீட்டில் நீங்களே அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வளர்க்க வேண்டியது ஒரு நாட்டு கொய்யா மரம் தான். பொதுவாக கொய்யாப்பழம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட கொய்யா பழத்துக்கும் இப்போ இருக்க கொய்யா பழத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய கொய்யா பழங்கள் எல்லாமே முழுவதுமே ஹைபிரிட் ரகங்கள் தான். உதாரணமாக சொல்லணும்னா தைவான் பிங்க், அர்கா கிராண்ட், டைமண்ட் கோவா, பீட்ரூட் கோவா இந்த மாதிரி நிறைய கொய்யா வகைகள் இருக்குது. எத்தனை கொய்யா ரகங்கள் ஹைபிரிட் ரகங்கள் இருந்தாலுமே நம்ம ஊர் நாட்டு கொய்யா பழத்துக்கு அதோட வாசனையும் சுவையும் ஈடாகாது அப்படிங்கிறதா உண்மை. நம்ம ஊர் நாட்டு கொய்யா பழத்துக்கும் இந்த ஹைபிரிட் ரக கொய்யா பழங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம். நம்ம ஊர் நாட்டு கொய்யாப்பழம் பழுத்தது அப்படின்னா பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பழம் கனிஞ்சதுமே அதை ஒரு நாளைக்கு மேலே வச்சு நம்ம சாப்பிட முடியாது. சரி, அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தோம்னா அந்த பழம் கனிஞ்சிடும் ஃபுல்லாக. ஆனால் இதுவே ஹைபிரிட் கொய்யா பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் பெரும்பாலும் இப்போ மார்க்கெட்டுகளில் ஹைபிரிட் கொய்யா பழங்கள் அதிகமாக ஊடுருவிருச்சு. இது எங்கள் வீட்டில் நடவு பண்ணியிருக்க நாட்டு சிவப்பு கொய்யா. இருக்கிறதுலே அதிக சுவையும் மனமும் கொண்ட கொய்யாப்பழம் இந்த சிவப்பு கொய்யா தான். இதற்கான விதைகளை நண்பர் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 விதைகள் பக்கமாக கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எது வெள்ளை கொய்யா எது சிவப்பு கொய்யா அப்படின்னு அவருக்கே தெரியல, எனக்கும் தெரியல. ஏன்னா விதைகளை வச்சு மட்டுமே நம்ம கொய்யா பழத்தோட ரகங்களை கண்டுபிடிச்சிட முடியாது. நான் அப்படியே பொதுவாக எல்லா விதைகளுமே கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க கொஞ்சம் இடத்துல தூவி விட்டு தண்ணி விட்டுருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 செடிகள் கொய்யா செடிகள் பக்கமாக முளைச்சிருந்தது. இருக்கிறதே சின்ன இடம் அப்படிங்கிறனால எல்லா செடியும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால ஒரு 2 கொய்யா மரத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக விட்டுட்டு மற்ற கன்றுகள் எல்லாத்தையுமே பிடுங்கி கொடுத்துட்டேன். அந்த 2 கொய்யா மரத்துலையுமே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு கொய்யா மரம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சிவப்பு கொய்யா, இன்னொரு கொய்யா மரம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெள்ளை கொய்யா. 2 மரங்களுமே பக்கத்துலேயே இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. இந்த நாட்டு கொய்யா மரத்துக்கு நாங்கள் பெரும்பாலும் உரங்கள் அதிகமாக கொடுத்ததில்லை. எப்போயாவது மக்கிய தொழு உரம் மட்டுமே கொஞ்சம் கொடுப்போம். இருந்தாலுமே ஒவ்வொரு பட்டத்துலையுமே அதிக காய்கள் காய்ச்சி நல்ல சிறப்பான அறுவடை கொடுத்துட்ருக்கு இந்த கொய்யா மரம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மரத்தை வந்து ஒரு நாட்டு கொய்யா மரத்தை மலைகள்லேயும் காடுகள்லையும் இருக்கிற மரம் மாதிரியே நாங்கள் பராமரித்து கொண்டு வரோம். எந்தவித உரங்களும் கொடுக்கறதில்ல, கவாத் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் இலையுதிர் காலத்தில் அந்த மரத்துலேருந்து கீழே விழுகிற இலைகளை கூட நாங்கள் அள்ளி வேறு பக்கம் போட மாட்டோம். அந்த இலைகளே அந்த மரத்துக்கடியில் உதிர்ந்து அந்த இலைகளே மக்கி அதுக்கு உரமாக மாறிட்டுருக்கு. எங்கள் வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு உறவினர்களுமே இந்த கொய்யா பழத்தை ஒரு தடவை ருசி பார்த்துட்டாங்கன்னா போதும், அடுத்த முறை உங்கள் வீட்டில் கொய்யா பழங்கள் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்டு கொய்யா பழத்தோட சுவை, நிறம், மனம் 3மே ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஒரு பழம் மரத்தில் பழுத்திருந்தாலே போதும், ரோட்டில் போகிறவங்களே சுண்டி இழுக்கும், அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். சரிப்பா, இவ்வளோ தூரம் சொல்கிறியே, இந்த நாட்டு கொய்யா மரத்தை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் முடியாது அப்படி தான் சொல்லுவேன். நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்தாருமே மரம் வளரும். ஆனால் காய்கள் வந்து நம்ம தரையில் வச்சு வளர்க்குற அளவுக்கு நம்மளால் ஈல்டு எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கொய்யா மரத்தை நம்ம தரையில் வச்சு வளர்த்தா அப்படின்னாலே நம்ம விதை போட்டு நம்ம முதல் காயை அறுவடை பண்ணுறதுக்கே ஒரு 4 வருடங்கள் ஆயிரும். நம்ம தரையில் வச்சு வளர்த்தாலுமே இந்த மரத்துலேருந்து நம்ம காய்கள் அறுவடை பண்ணுறதுக்கு 3 4 வருடங்கள் ஆயிரும். அதுவே ஒரு நல்ல ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். 5 6 வருடங்கள் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அந்த மரம் ஒரு நல்ல முழுமையான மரமாக மாறி நமக்கு நல்ல பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திராட்சை கொடி நல்லா பீக்கில் இருந்தது. கொஞ்ச நாள் பராமரிப்பு இல்லாமல் கொடி அப்படியே கிடக்கு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வீட்டில் 2 கொய்யா மரம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து நாட்டு சிவப்பு கொய்யா மரம், பெருசாக இருக்கும். பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இது வந்து வெள்ளை கொய்யா. நம்ம சிவப்பு கொய்யா மரத்தை விட வெள்ளை கொய்யா மரம் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும், மரமும் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெத்தலை கொடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாக படர்ந்து மூடாக்கு மாதிரி மூடிடுச்சு அப்படியே. அதனால் கொய்யா மரத்துக்கு போதிய சூரிய வெளிச்சம் கிடைக்காதனால மரம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி தடைப்பட்டுருச்சு. கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் கிளைகள் எல்லாத்துலேயுமே நமக்கு சூரிய ஒளி அதிகமாக பட்டால் தான் நமக்கு நிறைய பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் எடுக்கும். சரி, அந்த வெத்தலை கொடியை கட் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு பார்த்தா, சரி யார் வீட்லையுமே வளராத அளவுக்கு நம்ம வீட்டில் நல்லா வளர்ந்துருக்கு வெத்தலை கொடி. சரி, அதனால் அதை வெட்டுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே விட்டாச்சு. இப்போ நமக்கு சிவப்பு கொய்யா மரத்தில் நிறைய பழங்கள் பழுத்திருக்கு, நிறைய பழங்கள் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பழத்தை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதோட கலரை மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம மரம் கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது அப்படின்னால நமக்கு பழங்கள் எல்லாம் மரத்து மேலே ஏறி தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சின்ன கிளையிலையும் நம்பி மேலே ஏறலாம், அந்தளவுக்கு கொய்யா மரம் ஸ்ட்ராங்கானது. இந்த பழத்தோட கலரை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த கொய்யா பழத்தை பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு கொய்யா மரத்தை வளர்க்கணும்னு கண்டிப்பாக ஆசை வரும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இது போன்ற இயற்கை சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க யார் வீட்லையாச்சும் இது மாதிரி நாட்டு சிவப்பு கொய்யா மரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு வீட்டில் இந்த மாதிரி நாட்டு கொய்யா மரங்களை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான்.
இல்லை யாருக்காவது இந்த மாதிரி நாட்டு கொய்யா பழத்தோட விதைகள் வேணுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக விதைகள் கொடுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இது போன்ற வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் மற்றும் இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.